ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது பயந்துட்டு இருந்தேன். காமெடியில பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணாலும் உடனே முதல் கேள்வி என்ன கேட்டுறாங்க, எது வேணா பண்ணு, காமெடி ஆக்கி விட்டுறாங்க. காமெடியிலே பண்ணலான்னு முடிவு பண்ணோம். காமெடி கடைசியில நினைச்சிட்டு இருந்தேன், காமெடியில பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம முதல்ல காமெடி வருமானு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நிறைய பேர் ஆங்கரிங் வராம ஆங்கரிங் பண்றாங்க, நம்ம காமெடி வராம காமெடி. ஓகே, இது ரோஸ்டிங்கா? சரி, இல்ல ஆங்கரிங் வராம ஆங்கரிங் பண்றாங்க. உண்மையில யாரு சொன்னீங்கன்னு தெரியல. பட்சல அதை என்ன நான் நினைச்சேன். சத்தியமா நானும் என்ன நினைச்சுக்க மாட்டேன் ப்ரோ. ஓகேல, ஓகேவா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷார்ட் பைலட் ஃபிலிம் ஒன்று எடுத்துப்பாங்கல்ல, அந்த பைலட் ஃபிலிம் என்ன ஒரு ஜானர்ல இருக்குங்க? அந்த அளவுக்கு அறிவில்லை நமக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குல்ல. இப்போ காதல், இப்ப மேம் உங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு தலை காதல், இரண்டு தலை காதல் சொல்லி அழகா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பெஸ்டி, பாய் பெஸ்டி வந்துட்டாங்க. இப்போ அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? முதல்ல இங்க லவ்னு ஒண்ணு இருக்கு. மாதிரி அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்க ப்ரோ. 1ஆம் தேதி தான், மார்ச் 1, ஏப்ரல் 1 இல்ல, சரியா? ஒரு மாசம் கழிச்சு நீங்க என்ன சரியா? சொல்லுங்க. ஜென்ரேஷன் வைஸ் வந்து இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஏன்னா பிலிம் உண்மையை சொல்ல போனா பிலிம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அந்த பெஸ்டிலாம் இன்ட்ரோடியூஸே பண்ண மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆனா காதலே யூஸ் பண்ணாத வந்து காதலை பத்தி காதலே இல்லாத ஒரு ஜானரை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் தேவைப்படுது. அதாவது ஒரு சின்ன போர்ஷன், அவ்வளவுதான். என்ன ஏதோ பேருக்கு நடிக்கணும்னு வானுங்க, லவ் பர்சன் வேணும்னு வானுங்க. சும்மா வாங்கடா, இந்த சீன் எடுங்கடா, போங்கடா, அவ்வளவுதான். வாங்கடா, இந்த சீன் எடுங்கடா, போங்கடா. ஆமா, இப்ப லவ் நான் பார்த்தேன். அவளுக்காக தான் நடத்திக்க போறாங்க. லவ் உண்மையில படத்துல லவ்க்காக என்ன, நீங்க ஆடியன்ஸ் ஒரு பெரிய லவ் தானுங்க. அவர் ப்ரோ உண்மையை சொல்ல, லவ்க்காக ஹீரோயின்காக. அப்படி இருக்கா அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்க. ஆங்கரா இருந்தா அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லணும். அவங்க எப்படி டிஸ்கிரைப் ஆறாங்க, செம்ம சாப்பிட்டு படிப்பீங்க ப்ரோ. இதுக்கப்புறம் போனா முடிஞ்சிருவீங்க. அதனாலதான் நானே முடிச்சிடறேன். ஃபியூச்சர் ஆங்கர் ஆகலாம் ட்ரை பண்றேன். நீங்க 2 சிறந்த ஆங்கர். இல்ல பொய் பேசணும் சொன்னல. இல்ல, பேசும்போது ஆன்ல இருந்துச்சு, அவரை ஹீரோன்னு மைக்கே ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் படம் எடுக்கிறேன், படம் எடுப்பேன். ஆங்கரிங் பண்ணதே ஆங்கரிங். இப்ப நம்ம படம் பண்றோம், அவ்வளவுதான்.